தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனி பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, வருகின்ற 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்துதான் உங்களுக்கான சிறப்பான விடிவு காலம் ஆரம்பம் என மகர ராசியை விட்டு கும்பராசிக்கு பெயர்ச்சியாக போகின்ற உங்கள் ராசிக்கு பாதி கெட்டவரும் பாதி நல்லவருமான சனி பகவானே சொல்கின்றார். மேஷ ராசிக்கு ஜீவன லாபஸ்தானாதிபதியாகிய அதே நேரம் உங்கள் ராசிக்கு பாதகாதியமாகிய சனி பகவான் இப்போது சஞ்சரித்து வருகின்ற உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். இதன் மூலம் சிலர் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களையும் சில நேரம் சம்பந்தமில்லாத பிரச்சனை பலன்களையும் நடக்கும் என்று கூறுவதால் உங்கள் மனம் கவலையோடு இருக்கலாம். இந்த சனி பெயர்ச்சியின் போது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேது பகவானும் ஜென்ம ராசியில் குருவும் ராசிநாதனின் வலிமையும் என்ற கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. உங்களது ராசிக்கு கடந்த 2.25 வருடங்களாக ஜீவன கர்ம தொழில் ஸ்தானமான மகர ராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் பெரிதாக எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்க மாட்டார். காரணம், லக்ன ராசி பிரகாரம் 10ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் நிச்சயமாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற ஜோதிட விதியின்படி 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் காரகன் என்ற அடிப்படையிலும் ஓரளவு விசேஷகரமான நன்மைகளை மட்டுமே வழங்கியிருப்பார். அதே நேரம் உங்கள் ராசிக்கு கெட்டவர் என்ற அடிப்படையில் அவர் பார்த்த இடங்களால் சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி இருப்பார். அனாவசிய விரய நஷ்டங்களையும் உண்டாக்கி இருப்பார். சில சமயங்களில் சாத்தியமில்லாத விஷயங்களில் கூட சட்டென பலிதமாகி இருக்கும். திடீரென சொந்த தொழிலில் அமர்ந்திருப்பீர்கள். அதே நேரம் சம்பந்தமில்லாத விரயங்கள், இழப்புகள், கூடுதல் செலவுகள் என்றபடி நகர்ந்து இருந்தாலும் அதுவெல்லாம் சாதகமான நல்லபடியான விரயங்களாகத்தான் நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு தங்களது பிறப்பு ஜாதக லக்ன பிரகாரம் கிரக அமைப்புகளில் யோக தசாபுக்தி நடைமுறையில் இருந்த பின் மேலும் பல நன்மைகள் நடந்திருக்கலாம். ஆனாலும் உங்கள் ராசிக்குள் 7ஆம் இடத்தில் ராகு கேது கிரகங்கள் அமர்ந்த பிறகு எதிலும் பெரிய அளவு இறங்கி சாதிக்க முடியாதபடியான சோதனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். இந்த கடுமையான சூழல் எல்லாம் கடந்த 2023 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்திருக்கும். இப்போதோ உங்கள் ராசிக்குள் ஜென்ம குருவாக வருகின்ற குரோதி வருட
வருட சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை யோகாதிபதியான குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். ஆக உங்களது ராசிக்கு கெட்டவரான சனி பகவான் இந்த பெயர்ச்சியால் கெடவில்லை, மறையவில்லை. மாறாக தனது மூல திரிகோண வீடான ஆட்சி வீட்டில் வந்து அமர்கின்றார். இதன் பொருட்டு ஒருபுறம் உங்களுக்கு பெரிய உழைப்பு இல்லாத லாபம் கிடைக்கும். அதிக அலைச்சல் இல்லாத நன்மைகள் தானாக நடக்கும். கூட்டு விவகாரங்களால் திடீர் லாபங்கள், உபரி வருமானங்கள் கிடைக்க தொடங்கும். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இந்த சனி பெயர்ச்சி நேரத்தில் தனக்கே உரித்தான இடத்தில் அதே நேரம் ஆட்சியாக அமர்ந்திருக்கின்றார். இந்த சனி பெயர்ச்சி முடிந்து 6 தினங்கள் கடந்த பிறகு தனுசு ராசியில் திரிகோணம் பெற்று அமரப்போகின்றார். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியாக, லாபாதிபதியாக, தொழில் ஸ்தானாதிபதியாக, பாதகாதிபதியாக இருப்பதால் சாதக பாதகம் கலந்த நன்மைகள் தான் நடக்கும். அதிலும் இப்பொழுது அவிட்ட நட்சத்திரத்தில், அதாவது உங்கள் ராசிநாதனின் நட்சத்திர சாதத்தில் இவர் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் நகர இருப்பதால் செவ்வாய், ராகு மற்றும் குரு பகவானின் நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து வருகின்ற 2.25 வருடங்களை கடக்க இருப்பதால் நீண்ட வருடங்களாக நிறைவேறாத எண்ணங்கள் நல்லபடியாக நிறைவேறும். தாராள பணவரவுகள் உடனுக்குடன் கைகளுக்கு வரும். கடந்த 2.25 வருடங்களாக தேவையற்ற சச்சரவுகளிலும், உறவுகள் வகையில், பங்காளிகள் ரீதியாக, பங்கு பாக தொல்லை தொந்தரவுகளிலும், உத்தியோக இட ரீதியாக சஞ்சலத்திலும், அடிக்கடி இருப்பிடம், உத்தியோக இடம் போன்றவற்றை மாற்றிக்கொண்டிருந்த சூழல்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு திருப்தி மாற்றங்களை பல வகைகளிலும் வழங்கவே வந்திருக்கின்றார் சனி பகவான். தொழில் நிர்வாகத்திற்கு புதிய நுணுக்கங்கள் தெரிந்த ஆட்கள் வந்து சேர இருக்கின்றார்கள். தொழில் வியாபாரம் மேலும் கூடுதல் அதிர்ஷ்டங்களுடன் அபிவிருத்தியாகும். புதிய தொழிலில் நிர்வாகத்தில் துணிச்சலாக ஈடுபடுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட ஆகாத காரியங்கள் நல்ல விதமாக கைகூடும். குடும்பம் மற்றும் வாழ்க்கை துறை சார்பாக என்னென்ன சஞ்சலங்களை, மன வேறுபாட்டை, கருத்து போட்டியை அனுபவித்தீர்களோ அதற்கெல்லாம் இனிமை தீர்வுகள் வரும். ஆக இனிமேல் தொட்டு உங்களை வாட்டி வதைத்த ஆரோக்கிய சச்சரவுகளில் இருந்ததெல்லாம் விடுபட்டு பரிபூரணமான நிம்மதி மனிதராக வலம் வரப் போகின்றீர்கள். வருகின்ற 2024 மே மாதத்திற்கு பிறகு மிக சுறுசுறுப்பான வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம், வசதி வாய்ப்பு அதிகரிப்பு, எதிர்பாராத பதவி உயர்வு, புதிய பதவி கிடைத்தல் போன்றவைகளை சனி பகவான் உருவாக்குவார். திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். புதிய வீடு, புதிய மண்மனை சொத்துக்களுக்கு அதிபதியாக்கவும் போகின்றார் சனி பகவான். இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியாகி 5.5 மாதங்கள் கடந்த பிறகு நீங்கள் விரும்புகின்ற அனைத்து விசேஷ நல்ல பலன்களையும் அடைந்து விடுவீர்கள். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மேலே சொல்லப்பட்ட அனைத்து நன்மைகளும் உபரியாகவே நடந்து திடீர் அதிர்ஷ்டங்களையும் பொன்பொருள் சேர்க்கைகளையும் உண்டாக்கும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆனதிலிருந்து 5.5 மாதங்கள் வரை அனைத்து விஷயங்களிலும் சர்வ கவனமாக, நிதானமாக செயல்பட வேண்டும். இளம் இருபாலருக்கும் கல்வி தகுதிக்கு ஏற்ற அரசு உத்தியோகமோ அல்லது தனியார் உத்தியோகமோ, அயல் தேச பணியோ பதவியோ அமையும் நேரம் வந்துவிட்டது. மேலும் இந்த மேஷராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலை சூட்டி ஆனைமுக பெருமானையும் வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றிக்கு கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.